ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் PK12 தான், ஹரியானா ஸ்டீலர்ஸ் தான், மன்பிரீத் சிங் தான், துசிக்கி தேத்தா அவர் தான். எஸ், அவர் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாரு கொஞ்ச நாள் முன்னாடி. அது ஹிந்தியில் சொன்னார். அதை அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க, நிறைய பேர் கேட்டிங்க. ஸோ கடகடன்னு அவர் என்ன சொன்னார்னு சொல்லிவிடுவோம். கபடி ரிலேட்டட் தான். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஒவ்வொருட கோச்சும் அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குது, என்ன மாதிரி திங்கிங்கில் இருக்காங்க, ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மன்பிரீத் சிங் நான் சொல்ல வேண்டாம், வெரி அக்ரெசிவ் கோச். பிளேயருக்காக அவரே எல்லோ கார்டெலாம் வாங்கியிருக்காரு மேட்ச்ல. ஆமாம், நான் கார்டு வாங்கினாலும் போல, டைகருக்கா பச்சா தோ சத்தம் போடுவார். சிங்கத்துக்கு பிறந்தவன் நீ, உன்னால் முடியும் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணுறதுல அவர் மாதிரி ஆளே கிடையாது. எந்த அளவுக்கு அவர் கான்ஃபிடென்ட்னா ஷாதுலுவே வேணாம்னு அனுப்பிச்சி விட்டார். ஸோ இதுலேருந்தே தெரியுது இல்லையா, யங்ஸ்டரை தான் அவர் ரொம்ப ரிலை பண்ணுவார். அந்த யங்ஸ்டர் ரிலேட்டட் தான் அவங்க கேள்விகளே கேட்டாங்க. ஸோ அதுதான் அவங்ககிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களா பற்றி சொல்லுங்கள். கேட்டாங்க, யங் பிளேயர் எப்படி நீ ஸ்டாராக மாற்றிடுற டக்குன்னு அப்படின்னு. யங் பிளேயர்லாம் கூட்டின்னு வர அவங்களாம் பெரிய பெரிய ஸ்டார் ஆயிடுறாங்களா எப்படின்னு சிரிச்சுட்டே சொன்னார். பகவான் इतनी विल पावर दी है, मैं कहता हूँ कि स्टार नहीं लिए, स्टार बनाई है हमने ப்ரோ கபடி के लिए. என்ன சொல்கிறாருன்னா, கடவுள் எனக்கு அவ்வளோ வில் பவர், நிறைய வில் பவர் கொடுத்துருக்காரு. நாங்கள் ஸ்டாரை யாரும் தேடி போனதில்லை, நாங்கள் தான் ஸ்டாரை உருவாக்கணும். நாங்கள் ஸ்டாரை யாரும் ஆப்ஷனில் எடுக்கல, வி கிரியேட்டட் ஸ்டார்ஸ் அப்படின்னாரு ப்ரோ கபடிக்காக. நல்லா இருந்தது கேட்குறதுக்கு. அப்புறம் எங்கள் பசங்களுக்கு நான் எந்த மாதிரி பசங்களை ப்ரிப்பேர் பண்ணால், யாருக்கு ஜாப் இல்லையோ, யார் கஷ்டப்படுறாங்களோ, யார்கிட்ட டேலண்ட் இருக்கோ, இதுவரை ப்ரோ கபடி விளையாடாதவங்க, அந்த மாதிரி பசங்களை ஸ்டார் ஆக்கி வருவதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் இன்னும் குஷி மில்த்தியே கிசி ஒரு சீஸ் में नहीं मिलती है. இந்த மாதிரி பசங்களை ஸ்டார் ஆக்கி பார்க்கறதுல இருக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே இருக்காது, அந்த சந்தோஷம் அப்படின்னாரு. அண்ட் இப்போ நான் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயம் சொல்லணும் இல்லையா, தேங்க்ஸ் பட்டன் தில்லைநாதன் ஒரு ₹40 கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் தில்லைநாதன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ண லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்யூ ஒரு பட்டன். ஒரு நமக்கு ₹40 தான் மினிமம். சேனல் வலிச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்கள் பேரை சொல்லுவோம். கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட் தான், அவ்வளோ வியூஸ் போகிறதில்ல. 5000 வியூஸ் பண்ணால் தான் ₹80 வரும். நீங்களே கணக்கு போட்டு பாருங்கள் எத்தனை வியூஸ் போகுதுன்னு. எனிவே, இந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன் டெஃபினெட்லி ஹெல்ப்ஸ். இந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன்னா இவ்வளோ வீடியோ போடவும் முடியாது சொல்லிட்டா, அப்புறம் அவங்கவுங்க இஷ்டத்தை பொறுத்தது. ரைட், இப்போ திருப்பி விஷயத்துக்கு போய்டுவோம். मैं कोशिश करूँगा नए बच्चों को लाकर उनको ஸ்டார் बनाऊं அப்படின்னாரு. நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவேன் புது பசங்களை கொண்டு வந்து ஸ்டார் ஆக்கிறதுலன்னு. இவர் போன சீசனு யுவா கபடிக்காக சென்னை வந்து மணிகண்டன் ஒருத்தர் கூப்பிட்டு போனார். இன்னும் 1 or 2 இயர்ஸில் பாருங்கள் அவர் பெரிய பிளேயர் ஆகிடுவார். ஆமாம், ஏன்னா இவர்கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு 365 days கபடி கபடி கபடின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரே ஆள் இவர் தான் கோச்சு. ஸோ அதனால் அவர் சொன்னால் அது கரெக்டாக தான் இருக்கும். அண்ட் பெரிய பெரிய பிளேயர் பின்னாடி போகிறதோட வி ப்ரிஃபர் லைக் திஸ்ன்னு. அப்புறம் எக்ஸாம்பிள் சொன்னார், நம்ம கேட்போம் இல்லையா, யார் அப்படி எத்தனை பேர் ஸ்டார் ஆகியிருக்கேன் சொல்லு பார்ப்போன்னு. ஸோ அவரே சொன்னார், ஜெய்சக்கி சிவம் பட்டாரே, வினய் டவாட்டியா, ராகுல் சேத்பால், ஜெய்தீப் தையா, இவங்களெல்லாம் நாங்கள் ஸ்டார் ஆக்கலாம் சந்தோஷப்படுறோம். இப்போல்லாம் பெரிய ஸ்டார் ஆகிட்டாங்க இவங்கெல்லாம். இந்த சீசன்லேயே ஒரு 4-5 பேர் இந்த மாதிரி ஸ்டார் ஆனாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான். அண்ட் புது பசங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணோம்னு தான் கபடி வளரும் அப்படின்னாரு. ஸோ இந்த வாட்டி நீங்கள் நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வரும்னு. அது மாதிரி இவங்க டீம் டக்குன்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். 10 பேர் ரிட்டைன் பண்ணுவாங்க, 10 பேர் ஆப்ஷனில் எடுத்தாங்க. இந்த ஆப்ஷனில் எடுத்ததில் கூட ஒரு அவரோட ஸ்மார்ட்னஸ் தெரியுது பாருங்கள். நவீன் எக்ஸ்பிரஸ் எடுத்தாரா, ரைட். நவீன் எக்ஸ்பிரஸ் வந்து டபங் டெல்லி விட்டு ஃபஸ்ட் டைம் ஆப்ஷனுக்கு வந்தார், எடுத்துக்கிட்டீங்க. ஆல்ரெடி இவங்ககிட்ட வினய், சிவப்பட்டார ரைடர்லாம் இருக்காங்க. நவீன் ஆடட் போனஸ் தான் அவங்களுக்கு. அது மட்டும் இல்லை, அவரு கூட விளையாண்டவர் தனியாக ஃபீல் பண்ணக்கூடாதுல்ல. இங்கே வந்து கூட யூரி வந்துருன்னு ஆஷிஷ் நர்வால், அவர் டபங் டெல்லிக்கு தான் போன சீசன் விளையாண்டார். அவர் ஆல்ரவுண்டர், அவருக்கு கொண்டு வந்தார். 20 மேட்சில் 52 பாயிண்ட்டோ என்னமோ எடுத்தார். ஸோ இவங்க 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் வேறு இருக்கும். செட் ஆகிற வரைக்கும் பேச்சு துணைக்கு இன்னும் இது ரொம்ப முக்கியம். புதுசாக ஒரு கிளாஸ் ரூமில் செக்ஷன் மாற்றிட்டாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ 9th ஸ்டாண்டர்ட் சி செக்ஷனில் இருக்கேன், பாஸ் ஆகிட்டேன். 10th ஸ்டாண்டர்ட் டி செக்ஷனில் போட்டாங்கன்னா என்ன தவிர எல்லாம் பழைய ஆள். அந்த மாதிரி தான் அப்போ கஷ்டப்படுவோம் நம்ம. அது மாதிரி படக்கூடாதுன்னு தான் இந்த மாதிரி 2 பேரும் ஒரே டீமில் எடுத்திருக்காரு. எப்படி என் தியரி கரெக்டாக இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள். ரைட், இதுதான் அவர் சொன்னது. மன்பிரீத் கேட்டிங்க, ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள், நான் பண்ணிட்டேன். நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். ரைட், ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் ரொம்ப நாள் கழிச்சு. நான் போட்டுக்கல, வீடியோ சொல்கிறேன். கிரிக்கெட்டு டிஎன்பிஎல்லை பற்றியும் ஆஸ்திரேலியா 180 ஆல் அவுட் ஆகிடுச்சு வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக, அதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். ஒரே 10 முன்னாடி லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.